ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோவில் நாம் ஈரோடு டு பாலக்காடு லோக்கல் ட்ரெயினில் திருப்பூர்லேருந்து பாலக்காடு டவுன் ரீச் ஆகிற வரைக்கும் பார்த்துருப்போம். அந்த வீடியோவோட எண்டில் நாம் இந்த ட்ரெயினை திரும்ப ஈரோட்டுக்கு மதியம் 3 மணி போல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ டைம் பார்த்தோம்னா காலையில் சரியாக 11 மணி ஆகுது. ஸோ நமக்கு இருக்கிற இந்த 4 மணி நேரத்தில் இங்கே பக்கத்தில் என்னென்ன இடங்களெல்லாம் சுற்றி பார்க்க முடியுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்னு சொல்லியிருப்போம். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். பாலக்காடு டவுன் ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்தோம்னா நமக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஆட்டோ, டாக்ஸி, கேப்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க. ஃபேமிலியாக போனீங்கன்னா, அதாவது ஒரு 5-6 பேர் போல் போனீங்கன்னா ஆட்டோவே எடுத்துக்கலாம், கம்ஃபர்டபுளாக இருக்கும். இங்கே பக்கத்தில் சுற்றி பார்க்குறதுக்கு பெஸ்ட்டு ஸ்பாட்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மலம்புழா இருக்குங்க. இப்போ நாம் அங்கே தான் போயிட்டு இருக்கோம். இதுக்கு அவங்க ஆட்டோவுக்கு 250 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. மலம்புழா வந்துட்டோம். இங்கே நாம் ரொம்பவுமே ஃபேமஸாக இருக்கக்கூடிய ரோப்வேல தான் ஃபஸ்ட்டு போக போகிறோம். டிக்கெட் சார்ஜஸ் பார்த்தோம்னா 110 சென்டிமீட்டர்ஸ்க்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு ஃப்ரீ தாங்க. நார்மல் டிக்கெட் பர் ஹெட் 71 ருபீஸ் அண்ட் விஐபி டிக்கெட் பர் ஹெட் 108 ருபீஸ். 2 பெரியவங்க 2 குழந்தைங்கன்னு இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலிக்கு 214 ருபீஸ்க்கு ஃபேமிலி டிக்கெட்டாக எடுத்துக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்களுக்கு 6 பேருக்கு 356 ருபீஸ்க்கு ஸ்டூடெண்ட் டிக்கெட்டாக கூட எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேர்ஸ் வழியாக தான் மேலே போகணும். மேலே வந்தோடனே டிக்கெட் கவுண்டர் இருக்குது. நம்ம டிக்கெட்ஸ் எடுத்துகிட்டு உள்ளே போகணும். உள்ளே போனோடனே நம்மளோட டிக்கெட்ஸ் செக் பண்ணிவிட்டு 2 பேராக தான் அனுப்புகிறாங்க. ஒரு கேபிள் காருக்கு 2 பேர்னு அனுப்புகிறாங்க. அங்கே ஃப்ளோரில் ஃபுட் மார்க்ஸ் இருக்கும், அதில் கால் வச்சு நம்ம ரெடியாக நிற்கணும். நம்மளை கைட் பண்ணுறதுக்கு 2 சைடும் ஒவ்வொருத்தர் இருக்காங்க. கேபிள் கார் வந்தோடனே ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் நம்மளை உட்கார வச்சு லாக் பண்ணி அனுப்புகிறாங்க. ஒரு கேபிள் கார் மூவ் ஆனோடனையும் அடுத்து வெயிட் பண்ணுற 2 பேரை கூப்பிடுறாங்க. இது ஒரு 20 மினிட் ரைட். இந்த 20 மினிட்ஸில் மலம்புழா கார்டனோட ஃபுல் வியூவை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ரோப்வே எக்ஸ்பீரியன்ஸ் த்ரில்லிங்காக நல்லா இருக்குது. நீங்கள் இங்கே நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பட் குழந்தைங்களோட வந்தீங்கன்னா நல்லா கேர்ஃபுல்லாக இருங்க. இது கார்டனுக்கு வெளியில் இருக்கிற ரோடு. இதை கிராஸ் பண்ணி போய் யூ டர்ன் போட்டு திரும்ப நம்ம ஏறின இடத்துலையே போய் இறங்கிடலாம். யூ டர்ன் போடும்போது நம்மளோட கேபிள் கார் இந்த சைடு இருக்கிற கேபிளுக்கு மாறுது. அந்த டைமில் நம்மளோட கேபிள் கார் கொஞ்சம் ஷேக் ஆகுது. அது உண்மையிலேயே கொஞ்சம் பயமாகவே இருந்தது. எவ்வளோ கேபிள் கார்ஸ் பாருங்கள், ஒரே டைமில் ஒரே டிஸ்டன்ஸில் ஒரே ஸ்பீடில் 2 சைடும் பேலன்ஸ் பண்ணி போக வர இருந்தது. இந்த கார்டனுக்குள்ளே போட்டிங் இருக்குது. பெடல் போட்ஸ் அண்ட் மோட்டார் போட்ஸ் 2மே இருக்குது. இந்த சைட்லேருந்து அந்த சைட் கிராஸ் பண்ணி போகிறதுக்கு 2 சைடில் ஹேங்கிங் பிரிட்ஜ் கொடுத்துருக்காங்க. திரும்ப ஏறின இடத்துக்கே வந்துட்டோம். இப்போ இறங்க போகிறோம். நெக்ஸ்ட் நாம் இங்கே பக்கத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு அமேசிங் ஃப்ரெஷ் வாட்டர் அக்வேரியமை தான் பார்க்க போகிறோம். டைமிங்ஸ் பார்த்தோம்னா விடுமுறை நாட்களில் மட்டும் காலையில் 10 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்குங்க. மற்ற நாட்களில் மதியம் 12 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்குங்க. நுழைவு கட்டணம்னு பார்த்தோம்னா 3 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு ஃப்ரீ தாங்க. 3லிருந்து 12 வயது வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு தலைக்கு 20 ரூபாயும், 12 வயதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தலைக்கு 30 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த அக்வேரியமை கேரளா கவர்மெண்ட் ரொம்பவுமே சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய டார்க் ஏரியா செட்டப்பில் பெரிய பெரிய ஃபிஷ் டேங்க்ஸில் லைட் செட்டிங்ஸோட விதவிதமான வண்ண மீன்களை பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருக்குங்க. விதவிதமான கலர்ஸில் மீன்களில் இவ்வளோ வகைகள் இருக்கான்னு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆச்சரியத்தோடு ரசித்து பார்க்கக்கூடிய விதத்தில் இருக்குங்க இங்கே இருக்கிற எல்லா மீன்களும். அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு சிலர் இந்த மாதிரி வகை வகையான கலரான மீன்களை தங்களோட வீட்டிலேயே விரும்பி வளர்ப்பாங்க. அவங்களுக்கு இந்த அக்வேரியம் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷுவல் ட்ரீட்டாக இருக்குங்க.
ஸோ நீங்கள் இங்கே நேரில் வரும்போது இந்த அக்வேரியமையும் மிஸ் பண்ணிடாமல் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இடம் அகெயின் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஸ்னேக் ரெஸ்கியூ அண்ட் ரீஹபிலிட்டேஷன் சென்டர். இந்த சென்டர் காலை 8 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்குங்க. இங்கேயும் 3 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு ஃப்ரீ தாங்க. 3லேருந்து 12 வயசு வரை உள்ள குழந்தைங்களுக்கு தலைக்கு 15 ரூபாயும், 12 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தலைக்கு 25 ரூபாயும் டிக்கெட்டுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தோம்னா என்னென்ன பாம்பு வகைகள் இருக்கோ அதை எல்லாமே விஷத்தன்மையுள்ள பாம்புகள், விஷத்தன்மையற்ற பாம்புகள்னு தனித்தனியாக வகைப்படுத்தி காட்சிப்படுத்தியிருக்காங்க. கூடவே அந்த பாம்புகளை பற்றின விவரங்களை மலையாளம், இங்கிலீஷ், தமிழ்னு 3 மொழிகள்லேயும் எழுதி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தோம்னா ஒரு கூண்டுக்குள்ளே இந்த பாம்புகளுக்கு இரையாக கொடுக்கறதுக்குன்னே கோழி குஞ்சுகளை தனியாக வளர்த்துறாங்க. இப்போ நாம் மலம்புழா டேம் என்ட்ரன்ஸில் இருக்கோம். இங்கே உள்ளே பார்த்தோம்னா ஜாப்பனீஸ் ஸ்டைலில் ஒரு பெரிய அழகான கார்டன், சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டேம் மேலே ஏறி போய் இந்த மலம்புழாவோட ஃபுல் வியூவையும் பார்த்து ரசிக்கலாம். போட்டிங்கும் போகலாம். பட் இதையெல்லாம் பொறுமையாக சுற்றி பார்க்குறதுக்கு நமக்கு மினிமம் 2 ஹவர்ஸாவது தேவைப்படுங்க. இப்போவே டைம் பார்த்தோம்னா 1:30க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட லஞ்சை முடிச்சுட்டு டக்குன்னு இங்கேருந்து கிளம்புனோம்னா நம்ம வந்த ட்ரெயினையே திரும்ப பிடிச்சிடலாம். டேம் என்ட்ரன்ஸ்லேயே ஃப்ரீக்வெண்ட் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது பாலக்காட்டுக்கு. ஸோ நாம் இப்போ பஸ்ஸில் போய் பார்க்கலாம் வாங்க. இங்கேயே நமக்கு ஆட்டோஸும் அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் சேர்ந்து வந்திருந்தீங்கன்னா ஆட்டோவே எடுத்துக்கோங்க, அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் 1-2 பேர் தான் வந்திருக்கீங்கன்னா பஸ்ஸே ஓகேவாக தான் இருக்கும். பாலக்காடு தமிழ்நாட்டோட பார்டருங்கிறதுனால இங்கே இருக்கிறவங்களில் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தமிழ் தெரிஞ்சிருக்குங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்கிற பஸ்லேயும் பார்த்தோம்னா நல்ல நல்ல தமிழ் பாடல்களாக போட்டிருக்காங்கங்க. நாம் வந்த பஸ்ஸில் இருந்து அங்கே ஒரு ஆட்டோ ஸ்டாண்டு தெரியுது இல்லைங்களா, அங்கே தான் இறங்கணும். அங்கேருந்து ரோட் கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்து நின்னோம்னா இங்கேருந்து பாலக்காடு ஜங்ஷனுக்கு போகிறதுக்கு நிறைய பஸ்ஸஸ் இருக்குங்க. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தான் வெயிட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே நமக்கு பஸ் கிடச்சிருச்சுங்க. 2 பஸ்லேயும் டிக்கெட்ஸ் பார்த்தோம்னா அந்த பஸ்ஸில் 20, இந்த பஸ்ஸில் 12ன்னு தலைக்கு 32 ருபீஸ் ஆகுதுங்க. நாம் வந்த பஸ்ஸில் இருந்து பாலக்காடு ஜங்ஷனில் இந்த இடத்துல இறக்கி விடுறாங்க. இங்கேருந்து இந்த அர்பன் பேங்க்கை ஒட்டி போகிற இந்த ரோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக 1 கிலோமீட்டர் போல் நடந்து போனோம்னா இந்த ரோட்டோட எண்டில் லெஃப்ட் சைட்லேயே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க. ஸோ பஸ்ஸில் வர்றது கொஞ்சம் சிரமந்தான், அதுலேயும் இந்த மாதிரி மழை வர டைமில். நாம் இப்போ பிளாட்ஃபார்ம் நம்பர் 4க்கு தான் போகணும்.
கரெக்டாக 3 மணிக்கெல்லாம் பாலக்காடு ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம். இப்போ தான் நாம் போக போகிற ட்ரெயினை பாலக்காடு டவுனில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நாம் நினச்ச மாதிரியே நாம் வந்த ட்ரெயின்லேயே இப்போ திரும்பி போக போகிறோம். அதிக வெயிலோ மழையோ இல்லாத ஒரு வீக்கெண்டில் இந்த ரூட்டில் இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பை குறைந்த செலவில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மனசுக்கு புத்துணர்ச்சியாக இருக்கும். அதே சமயம் ட்ரெயினில் ஏறும்போதும் இறங்கும் போதும் ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அடுத்த ட்ராவலுக்கு சீக்கிரமே ரெடியாக இருங்க.